வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை வெஜிடபிள் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஈஸியாக காயெல்லாம் வதங்கி வந்துடும். அதனால் மெல்லிஸாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா காய்கறிகளையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். வெங்காயம், அப்புறம் குட்டி குட்டியாக நட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உண்மையிலே முட்டை நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொடுக்கும்போது இன்னமும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம டைரெக்டாக வதங்கின பிறகு டைரெக்டாக கூட அதிலே உடச்சி ஊற்றலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கயல் குட்டிக்கு முட்டையெல்லாம் உடச்சி அதை கலக்கணும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ கயல் தான் கலந்துட்டுருக்கா. இது பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்க்கல, குடமிளகா தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இறக்கும்போது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டையை நம்ம இதோடு சேர்த்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் ஒன்று ஒன்றா இந்த ஸ்டேஜில் உடச்சி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கலந்து வச்சு அதுக்கப்புறமாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக பொடி மாஸ்க்கு கலந்து விடுவோம் பார்த்திங்களா? அதே மாதிரி நம்ம பெரட்டிகிட்டே இருந்தோன்னா சூப்பரான முட்டை வெஜிடபிள் பொடி மாஸ் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் சமயத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தா கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிட்றலாம். பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா பெரட்டிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இறக்கும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், அட்டகாசமான முட்டை பொடி மாஸ், வெஜிடபிள் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு செம்மையான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.